ஆண்டவரே இயேசுவில் அன்புருக்கணியோரே, உங்களுக்கு அன்பு கலந்த வணக்கம், வாழ்த்துக்கள். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மெக்சிகோ நாட்டில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான பெரிய வேத கலாமணை நடைபெற்றது. இதில் பல கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள், ஏன் படுகொலை கூட செய்யப்பட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அங்கிருந்த ஜோஸ் சாnchez del rio என்ற 12 வயது சிறுவன் கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையை மிக துணிச்சலாக அறிவித்தார். எதிரிகள் உன்னை பிடித்து உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். நீ சிறுவனாக இருக்கிறாய், அதனால் நாங்கள் உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறோம். நீ கிறிஸ்துவை மட்டும் மறுதளித்து விடு, உன்னை உயிரோடு விட்டு விடுகிறோம் என்று சொன்ன பொழுது இவன் மிக தெளிவாக சொன்னான், நான் கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை ஒரு நாளும் கைவிட மாட்டேன், அதில் உறுதியாக இருப்பேன். அதற்காக நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று துணிச்சலாக அறிவித்தார். அதனால் எதிரிகள் இவனை படுகொலை செய்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த ஜோஸ் சாnchez del rio கொல்லப்படுவதற்கு முன்னதாக இவ்வாறு ஒரு வார்த்தையை சொன்னார், கிறிஸ்து அரசே வாழியவை என்று. கிறிஸ்து அரசரை, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த சிறுவன் மிக ஆழமாக அனுபவித்திருந்தான். அதனை மிக துணிச்சலாக அறிவித்தான். இன்றைக்கு நாம் வாசித்திருக்கக்கூடிய இறைவார்த்தையும் கூட நாம் கிறிஸ்துவை பற்றிய அனுபவத்தை பெற வேண்டும், அவரை மற்றவருக்கு தெரிவிக்க வேண்டும், அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய பணிகளை நாம் சிறப்பான முறையில் செய்ய வேண்டும் என்ற ஆழமான செய்தியை தருகிறது.